ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் தான் உங்கள் ஏஜே ஃபேமிலி பிரீதா ஜெயஸ்ராஜன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சாட்டர்டே மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோஸுமே நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். காலையில் அதாவது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டல, ஸோ அதனால் வானம்லாம் அதான் வெளியே சூப்பராக அப்படியே செமையாக இருந்துச்சு. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே, என்னோடய 2வது பையனோட பிறந்தநாள். அவனுக்கு 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் அவனை பற்றி இந்த விளாக்கில் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோடய பையன் எனக்கு 2021 அக்டோபர் 18 தான் பிறந்தான். என்னோடய 2 பசங்களுமே எனக்கு சிசேரியன் தான். 2 பேருக்குமே ஒரு 1.25 வயசு அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். எனக்கு செகண்ட் பேபி வயிற்றில் இருக்கும்போதும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு 7 மந்த் அந்த மாதிரிலே நான் வந்துட்டேன். அந்த டைமில் செக்கப் பண்ணும்போது எனக்கு வயிற்றில் அதாவது கர்ப்பப்பையில் தண்ணி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. 5 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருந்தான். வளர்ச்சியுமே அதுக்கான வெயிட் எதுவுமே எனக்கு வரல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். அந்த டைமில் ரொம்ப அழுதுட்டேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் குழந்தை நம்ம இவ்வளோ நாள் வயிற்றில் இது பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்புறமா எனக்கு 1 மந்த்க்கானும் டெய்லி 2 பாட்டில் குளுக்கோஸு, அப்புறம் ஏதோ ஒரு மருந்து ஏற்றுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு 1 மந்த்து 8th மந்த்து தாண்டுற வரைக்குமே நான் அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டுருந்து. அப்புறம் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சமாக வந்துச்சு. ஆனால் லைட்டாக அசைவு இல்லைனாலுமே உடனே சொல்லிடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோக்குள்ள வயிற்றில் இருக்கும்போது ரொம்ப பயந்து நாட்கள் அதிகம் எனக்கு. ஏன்னா நம்ம வயிற்றில் பசங்க அசைவு தெரியுதா என்னங்க, அதாவது ரொம்ப கவனமாக பார்க்கும்போது அசைவே தெரியாத மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். அப்படி தான் ரொம்ப பயந்து அப்படிலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. பையனுக்கு விஷ் பண்ண வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. யாருக்கு? உனக்கு தான் பர்த்டே. நீ பாட்டு படிக்கிற. உமாக்கு உமா தான். சொல்லு, எனக்கு இன்னைக்கு பர்த்டே சொல்லு. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒழுங்கா சொல்லணும். எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுங்க. விஷ் ப்ளஸ் பண்ணுங்க. பாய். எப்படி சொல்ல வச்சாச்சு. உமா கொடுத்துற எல்லாத்துக்கும் பாய். அவனு காலையில் எந்திக்கும் போதே கொஞ்சம் எனக்கு அழுது தான் வந்தான். நான் விஷ் பண்ணும்போது ரொம்பவே கூச்சப்பட்டு மூடி அப்படி இருந்தான். அந்த வீடியோ நான் போடலை, நான் அழுதுட்டு இருந்ததுனால. இதில் அப்புறம் கொஞ்சம் தெளிவாகவே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் பேசினான். கடவுள் நான் அவ்வளோக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப பயந்துருந்தேன். பட் ஏதோ ஒரு ப்ளஸ்ஸிங் எனக்கு நல்லபடியாக அக்டோபர் 18ஆம் தேதி நைட்டு 8:10 அந்த மாதிரி டைமில் தான் பிறந்திருந்தான். சிசேரியன் தான் எனக்கு. ஓகே, இன்றைக்கி என்ன சமையல் காலையில் பண்ணினேன்னா, இன்றைக்கி இடியாப்பம் தான். வீட்டிலலாம் அரைச்சி வைக்கல மாவு, அரிசி மாவு. நான் கடையில் நம்ம இடியாப்ப மாவுன்னு இருக்கும்ல, அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இடியாப்பம் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஏன்னா என் பையனுக்கு பிடிக்கும் ரொம்பவே. நான் சமையல் பண்ணும்போது இப்போல்லாம் எழுந்திரிச்சிட்டு நான் இப்போ விளாக் வீடியோலாம் போடுறேன்னா, ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன்னா அவனும் ஆர்வமாக பக்கத்தில் உட்காந்துருந்தான். நானும் வீடியோவில் தெரியணுமா அப்படின்ட்டு அவனும் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஆனால் என்ன அது எனக்கு அவன் நிறைய தொந்தரவு கொடுக்குறான். ரொம்ப சேட்டை பண்ணுறான். அவனை வேலையே பார்க்க விட மாட்டான். பாதி நேரம் நம்ம தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் பெரியவன் முழிச்சு வந்தான். அவன் எப்போவுமே லீவ் டைம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்பான். அதுக்கப்புறம் அவனும் சாப்பிட்டான். அப்படியே டே போச்சு. கேக் அவனை கட் பண்ணது நாங்கள் நைட்டு தான் கட் பண்ணோம். அவங்க அப்பா வேலைக்கு போயிருந்தாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே மத்தியானம் தூங்கலை. அப்புறம் நைட்டு அது நல்லா மின்னூட்டியே அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு நல்லாவே.
நாங்கள் வந்து ஈவினிங் போல் அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் கும்பிட்டுட்டு கோயிலில் போய் ஃபாதர்கிட்ட ப்ளஸ்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு அவனோட ஞானப்பா வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு அங்கேயே அவன் வந்து ப்ளஸ் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு அவங்க அப்பா கொண்டு விட்டுட்டு போனாங்க. சரி அவங்க கொஞ்சம் வேலையாக இருந்துன்னு சொல்லிட்டாங்க. சரி வரட்டுன்னு வெயிட் பண்ணோம். நான் அவனுக்கு வந்து அதுக்குள்ளே தூக்கம் வந்து சரி சாப்பிட்டு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் 10 மேலே தான் அவங்க அப்பா வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து அவன் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் தான் இருந்தான். ஆர்வமாக எனக்கு வெட்டணுன்றதுனே கேட்கணுன்னே டக்குன்னு முழிச்சிட்டான். அப்புறமா கட் பண்ணோம். கேக் வெட்டின வீடியோ ஆட் பண்ணிக்க மறக்காமல் பாருங்கள்.